Good morning students. Today we are going to see about circulatory system. So first partல நடத்தின அந்த circulatory systemல ஹார்ட் பெரிகார்டியம் உங்களுக்கு புரியலன்னு சொல்லியிருந்தீங்க. வேற ஒரு புக்கை ரெஃபர் பண்ணி சொல்கிறதா சொன்னேன். இந்த கிளாஸ் உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். இதை நல்லா நீங்கள் லிசன் பண்ணுங்க. Heart. So heart is a hollow muscular organ that weighs about 342 gram. Hollow muscular organ. First point. Next, the blood vessels form a network of tubes that carry blood from the heart to the tissues of the body and then return to the heart. So, blood vessels form a network of tubes that carry blood from the heart to the tissues of the body and then return it to the heart. The heart is situated obliquely between the lungs in the mediastinum. About 2/3 of its mass lies to the left of the body's midline. The heart is shaped like a blunt cone about the size of your closed fist, 12 cm long, 9 cm wide and 6 cm thick. So heart எங்கே situated ஆகிருக்கு? obliquely lie between the lungs, அதாவது left side of the body midline. அது மிடியாஸ்டர்னம்னு சொன்னேன் இல்லையா, சென்டர் பார்ட் தான் மிடியாஸ்டர்னம். ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட்டு லங்ஸ் இருக்கும். ஸோ லங்ஸுக்கு இடைப்பட்ட ஒரு இடத்துல ஒப்ளிக்காக சிச்சுவேட்டட் ஆகிருக்கிறதா ஹார்ட்டுன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ்லேயும் உங்களுக்கு இதை பற்றியே சொல்கிறதால இன்னும் நல்லா புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ 2/3 of its mass lies to the left of the body's midline. The heart is shaped like a blunt cone, about the size of your closed fist, 12 cm long, 9 cm wide and 6 cm thick. Heart obliquely a little more to the left than the right and presents a base above and an apex below. So base வந்து above பார்ட்டாகவும் apex வந்து below பார்ட்டாகவும் இருக்குது. அப்போது லிட்டில் மோர் டு தி லெஃப்ட் தேன் தி ரைட். ரைட்டை கட்டில் லெஃப்டில் வந்து அதிகமாக இருக்க மாதிரி ஒரு ஸ்பேஸை ஃபில் பண்ணியிருக்கு ஒப்ளிக்லி. ஓகே, apex is about 9 cm to the left of the midline at the level of the 5th intercostal space, that is a little below the nipple and slightly nearer the midline. மிட்லைனுக்கு நியராகவும் பிலோ தி நிப்பிள்ளும் அபெக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அபெக்ஸ்ன்ற பார்ட்டு ஹார்ட்டோட அபெக்ஸ்ன்ற பார்ட்டு 9 சென்டிமீட்டர் இருக்குது. அது லெஃப்ட் ஆஃப் தி மிட்லைனில் 5th இன்டர்காஸ்டல் ஸ்பேஸில் சிச்சுவேட்டடாக இருக்குது. ஓகே, இப்போ மீனிங் புரியுதா? பிலோ தி நிப்பிள் அண்டு ஸ்லைட்லி நியரர் தி மிட்லைன். நெக்ஸ்ட், த பேஸ் எக்ஸ்டென்ஸ் டு தி லெவல் ஆஃப் தி செகண்ட் ரிப். அப்போ அந்த பேஸ் எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா செகண்ட் ரிப் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. தி வால்ஸ் ஆஃப் தி ஹார்ட் இஸ் டிவைடட் இன்டு 3 லேயர்ஸ்: எபிகார்டியம், மயோகார்டியம், எண்டோகார்டியம். எபிகார்டியம் இஸ் த பெரிகார்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓவராலாக நீங்கள் கவரிங் லேயர்னு சொன்னாலும் அது பெரிகார்டியம் சொல்லலாம். கவரிங் லேயர் ஆஃப் தி ஹார்ட் அப்படின்னு கேட்டால் பெரிகார்டியம். ஸோ எபிகார்டியத்தை பற்றி நம்ம பார்க்கணும்னா இட் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர். இது ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன கிளாஸ் தான், திரும்ப நல்லா கவனிங்க. இட் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர். இட் இஸ் அ தின் டிரான்ஸ்பரண்ட் அவுட்டர் லேயர் ஆஃப் தி வால். It is divided into 2 layers. Outer layer made up of serous membrane called as visceral pericardium. The space between the parietal and pericardium inner called as visceral pericardium. ஸோ இதுவுமே visceral pericardium, அதுவுமே visceral pericardium. ஆனால் வந்து அதில் serous membrane, இதில் வந்து parietal and pericardium fibrous membraneம் சொல்லலாம் நம்ம. ஸோ myocardium, it is the middle layer of the heart. It is a composed of specialized cardiac muscle tissues. இந்த மயோகார்டியம்ன்றது தான் ஒரு கார்டியாக் மசில் டிஷ்யூன்னு சொன்னாவே நீங்கள் மயோகார்டியம், அதாவது லேயராக மெயினாக இருக்கக்கூடிய ஒரு லேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயோகார்டியம். அந்த மயோகார்டியம்ன்றது மிடில் லேயர் ஆஃப் ஹார்ட் இஸ் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி கண்ட்ராக்ஷன் ஆஃப் தி ஹார்ட். இதுதான் ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்
in this art இந்த லேயரில் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் அதனோட கடமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ராக்ஷன் ஆஃப் தி ஹார்ட் அப்படின்றத ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் லேயர் மயோகார்டியம். மயோகார்டியம் இஸ் திக்கஸ்ட் அட் த அப்பெக்ஸ் அண்ட் தின்னஸ்ட் அவுட் டுவர்ட்ஸ் தி பேஸ். அப்பெக்ஸ்ன்ற பார்ட்டில் திக்கஸ்ட்டாக இருக்கும், மேலே பேஸில் வந்து தின்னஸ்ட்டாக இருக்கும் மயோகார்டியம் லேயர். நெக்ஸ்ட் எண்டோகார்டியம். எண்டோகார்டியம் இஸ் த இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் தி ஹார்ட். எண்டோ அப்படின்னு வந்தாவே இன்னர் அப்படின்னு வரணும் உங்களுக்கு மீனிங். ஸோ இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் தி ஹார்ட் அப்படின்னா எண்டோகார்டியம். இட் இஸ் அ தின் ஸ்மூத் அண்ட் glistening membrane which permits a smooth flow of blood inside the heart. It covers walls of the heart. அப்போ ஹார்ட்டில் இருக்க எல்லா வால்வையும் கவர் பண்ணுறது எண்டோகார்டியம். எண்டோகார்டியம் இஸ் கண்டினியூஸ் வித் தி எபித்தீலியல் லைனிங் ஆஃப் தி லார்ஜ் பிளட் வெசல்ஸ் ஆஃப் தி ஹார்ட். எண்டோகார்டியம் இஸ் எங்கே கண்டினியூஸாக எங்கே எது வரைக்கும் இருக்குன்னா லார்ஜ் பிளட் வெசல்ஸ், ஹார்ட்டில் இருக்கக்கூடிய லார்ஜ் பிளட் வெசல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அயோட்டா அண்டு பல்மனரி ஆர்ட்ரி, பல்மனரி வெயின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய எபித்தீலியல் லைனிங் வரைக்கும் கண்டினியூஸ் ஆகக்கூடியது எண்டோகார்டியம், அதாவது இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் தி ஹார்ட். Chambers of the heart. Heart is divided into 4 chambers. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மேலே அப்பர் chambers வந்து ஏட்ரியா ரைட் அண்ட் லெஃப்ட் இருக்கும், லோயர் chambers வந்து வென்ட்ரிகல்ஸ் ரைட் அண்ட் லெஃப்ட் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். இப்போ chambers of the heartல 4 chambers இருக்கும். 2 chambers are called the right and left atria, upper chambers நேமுக்கு. Each atrium has an appendage called an auricle. So named because its shape resembles a dog's ear. The lining of the atria is smooth except anterior wall and the lining of the auricles, which contains projecting muscle bundles that are parallel to one another and they resemble the teeth of a comb. The muscular pectini, musculi pectinity. So இது வந்து ஒரு பேரலாக ஒரு மசில் பண்டலான ஒரு லேயர்ஸாக இருக்குது. எது இந்த சாம்பஸ் ஆஃப் ஹார்ட்டில் மேலே இருக்கக்கூடிய ஏட்ரியான்றது ஸ்மூத்தாக இருக்கும் எக்ஸப்ட் ஆன்டீரியர் வால் அண்ட் லைனிங் ஆஃப் தி ஆரிக்கல்ஸ். ஆரிக்கல்ஸ் கண்டைன்ஸ் ஒரு மசில் பண்டிலால் ஒரு பேரலாக ஒரு லாங் லென்த்தியாக இருக்கிற ஒரு மசில் ஃபைபர்ஸால் ஆகிருக்கு. அப்போ ஒன்றுக்குள்ளே ஒன்று பார்த்தீங்கன்னா எல்லாமே பேரலாக இருக்குன்னு அர்த்தம். ரிசம்பிள் தி டீத் ஆஃப் எ கோம்பு. இப்போ கோம்போட டீத்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்று பேரலாக இருக்கும், ஒரே மாதிரி லைனாக தான் இருக்கும்னு அர்த்தம். இதுக்கு பேர் தி மஸ்குலை பெக்டினிட்டி. ஏட்ரியா ஆர் செப்பரேட்டட் பை பார்ட்டிஷன் கால்டு தி இன்டர் ஏட்ரியல் செப்டம். ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் ஏட்ரியாவுக்கு இடையில் ஒரு செப்டம் இருக்கும், அந்த செப்டத்துக்கு பேர் தான் இன்டர் ஏட்ரியல் செப்டம். தி ஃபோசா ஓவாலிஸ் faces the opening and is located in the septal wall right atrium. அப்போது இந்த ஃபோசா ஓவாலிஸ் எதை ஃபேஸ் பண்ணியிருக்கோன்னா ஓப்பனிங் தி செப்டல் வால் ரைட் ஏட்ரியம். ரைட் ஏட்ரியத்தில் வந்து அந்த செப்டல் வாலை நோக்கி ஓப்பன் ஆகிருக்கா ஒரு ஓப்பனிங் இருக்கும். அது ஆஃப்டர் பர்த் வந்து அது க்ளோஸ் ஆகிடும்னு அர்த்தம். தி 2 lower chambers are called right and left ventricles. ஸோ lower chambersக்கு நேம்னா ரைட் அண்டு லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ஸ். They are separated by an interventricular septum. ஏட்ரியாவை செப்பரேட் பண்ணக்கூடிய செப்டத்துக்கு பேர் ஏட்ரியல் செப்டம். இது வென்ட்ரிகல்ஸை செப்பரேட் பண்ணக்கூடியது இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம். எக்ஸ்டர்னலி a groove known as coronary sinus separates the atria from the ventricles. ஸோ எக்ஸ்டர்னலாக பார்க்கும்போது ஒரு க்ரூ இருக்கும், a groove known as the coronary sulcus. அந்த க்ரூவுக்கு நேம் coronary sulcus separates the atria ஃப்ரம் தி வென்ட்ரிகல்ஸ். அதாவது லோயர் சாம்பஸ்லேருந்து அப்பர் சாம்பஸை செப்பரேட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டாக இருக்கக்கூடியதான் ஒரு க்ரூ. அதனோட நேம் கொரோனரி சல்கஸ். தி ஆன்டீரியர் இன்டர்வென்ட்ரிகுலர் சல்கஸ் அண்ட் போஸ்டீரியர் இன்டர்வென்ட்ரிகுலர் சல்கஸ் செப்பரேட் ரைட் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிகல்ஸ் எக்ஸ்டர்னலி. அப்போ ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் இது நீங்கள் ரெண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்டர்வென்ட்ரிகுலர் சல்கஸ் தான் ரெண்டு பக்கமுமே இருக்குது. ரைட் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிகல்ஸை வந்து எக்ஸ்டர்னலாக செப்பரேட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா anterior interventricular sulcus and posterior interventricular sulcus. ரைட் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கலை எக்ஸ்டர்னலாக செப்பரேட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட் அப்படின்றது இதுக்கு மீனிங். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வால்ஸ் ஆஃப் தி ஹார்ட். ஃபஸ்ட்டு நம்ம லொக்கேஷன் பார்த்தோம், அதுக்கடுத்து சாம்பஸ் பார்த்தோம். இப்போ வந்து வால்ஸ் ஆஃப் தி ஹார்ட். இட் லைஸ் பிட்வீன் ஏட்ரியா அண்ட் வென்ட்ரிகல்ஸ்.
வால்வு ஹார்ட்டில் என்னென்ன வால்வ்ஸ் அப்படின்னா ஏட்ரியாலையும் வென்ட்ரிக்காவுக்கும் இடையில் ஒரு வால்வ் இருக்குது. ஏட்ரியம் என்ன சொன்னேன் அப்பர் சேம்பர், வென்ட்ரிக்கல்ஸ் என்ன சொன்னால் லோயர் சேம்பர். அந்த அப்பர் சேம்பருக்கும் லோயர் சேம்பருக்கும் இடையில் ஒரு தடுப்பு சுவர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் செப்டம்னு சொன்னேன். அப்போது அப்படி பார்த்திங்கன்னா இந்த ஏட்ரியா அதாவது ரைட் அண்ட் லெஃப்ட்டில் இப்போ ரைட் ஏட்ரியம் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வால்வு இருக்கும். அந்த வால்வு ஓப்பன் ஆகி க்ளோஸ் பண்ணால் தான் ஸோ பிளட்டை ரிசீவ் பண்ணிக்கிற உடனே க்ளோஸ் பண்ணிக்கும். அதுக்கடுத்து ஏன்னா பேக்ஃப்ளோ ஆகாமல் தடுக்கிறதுக்காக தான் அது வந்து ஒரு கன்ட்ராக்ஷனை ஏற்படுத்துதுன்னு அர்த்தம். அப்போ இந்த வால்வு பிட்வீன் ரைட் ஏட்ரியம் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கல் இஸ் கால்ட் as tricuspid valve because it consists 3 flaps or cusps. ஓகேவா, cusps. The pointed ends of cusps project into the ventricle. Cords called as chordae tendinae connect the pointed ends to small control projections of the papillary muscles located on the inner surface of the ventricles. ஸோ இப்போ ரைட் ஏட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கல் இருக்குது. இந்த ரைட் ஏட்ரியத்துலேருந்து பிளட்டை ரிசீவ் பண்ணி ரைட் வென்ட்ரிக்கலுக்கு கொட்டுதுன்னு சொன்னேன். அப்போது அந்த ரிசீவ் பண்ணுறது ரைட் ஏட்ரியம். அப்போது ரைட் வென்ட்ரிக்கலில் வந்து அந்த பிளட்டை வந்து ரிசீவ் பண்ண பிறகு அது க்ளோஸ் ஆகிக்கும்னு சொன்னேன். அந்த வால்வுக்கு பேர் ட்ரைகப்சிடு வால்வு. அந்த ட்ரைகப்சிடு வால்வில் வந்து 3 ஃப்ளாப்ஸ் இருக்கிறதால அந்த நேம் வந்திருக்கு. இதனோட பாயிண்டட் எண்டில் அந்த 3 கஸ்ப்புன்னு சொன்னோம் இல்லையா, அதில் வந்து ஒரு வென்ட்ரிக்கலை நோக்கி ஒரு 3 விதமான ப்ரொஜெக்ஷன் இருக்கும். அந்த கால்ட் as the chordae tendinae connect the pointed ends to small conical projections of the papillary muscles located on the inner surface of the ventricles. ஸோ papillary muscles அந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு. எந்த இடத்துலனா இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் தி வென்ட்ரிக்கல்ஸ். அதில் தான் அந்த 3 கப்ஸோட கார்டு வந்து கனெக்ட் ஆகி ஒரு பாயிண்டட் எண்டாக ஒரு கோனிக்கல் ப்ரொஜெக்ஷன்ஸை கொடுக்குது. அப்போ அது வழியாக தான் பிளட் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னு அர்த்தம். தி வால்வ் பிட்வீன் தி லெஃப்ட் ஏட்ரியம் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கல்ஸ் கால்டு பைகப்சிட் வால்வ். இப்போ லெஃப்ட் ஏட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இங்கே ரைட் வென்ட்ரிக்கல்னு இருக்குது. அந்த இடத்துல மிஸ்டேக்கு. லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அதாவது லெஃப்ட் ஏட்ரியத்துக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கும் இடையில் இருக்கிற வால்வுக்கு பேர் பைகஸ்பிட் வால்வு. இட் ஹாஸ் 2 cusps. Its cusps are also attached by way of the chordae tendinae to papillary muscles. அது 2 cusps இருக்கு இல்லையா, அதுலேயே அந்த chordae tendinae சொன்னோம் இல்லையா, பாயிண்டட் ப்ரொஜெக்டட் ஒரு பாயிண்ட்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, கஸ்ப்பு மாதிரி அது வந்து papillary musclesோட அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்றத அர்த்தம். நெக்ஸ்ட்டு செமிலூனார் வால்வ்ஸ். செமிலூனார் வால்வ்ஸ் மீன்ஸ் அதாவது இப்போ நான் ரைட் ஏட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கலுக்கு பிளட்டை கொடுது. ரைட் வென்ட்ரிக்கல்லிருந்து பல்மனரி ஆர்ட்ரி வழியாக லங்குக்கு போகுதுன்னு சொன்னேன். அந்த பல்மனரி ஆர்ட்ரியில் ஃபஸ்ட்டு ஓப்பன் எண்டாக இருக்கக்கூடிய ஒரு வால்வுக்கு பேர் தான் பல்மனரி செமிலூனார் வால்வுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிளட்டு லங்குக்கு போன பிறகு பியூரிஃபிகேஷன் ஆகிட்டு ஆக்சிஜனேட்டட் ஆட்டம் பிளட்டு வந்து ரைட் ஏட்ரியத்துக்கு வந்து அது ஒரு வால்வு வழியாக அந்த மைட்ரல் வால்வு வழியாக ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வந்து ரைட் வென்ட்ரிக்கல்லிருந்து அயோட்டா அப்படின்றது அயோட்டிக் வால்வு. அது பேரும் செமிலூனார் வால்வ் தான். ஸோ அயோட்டான்றது ஒரு ஆர்டரிஸுக்கு ஓப்பன் ஆகி அந்த பிளட் ஆல் ஓவர் த பாடிக்கு சர்க்குலேட் ஆகுது. அப்போ அந்த ஓப்பனிங்க்கு பேர் தான் அயோட்டிக் வால்வு அல்லது செமிலூனார் வால்வுன்னு சொல்லுவாங்க. லங்குக்கு போகக்கூடிய பல்மனரி ஆர்ட்ரிக்கில் இருக்கிற ஓப்பனுக்கு பேரும் செமிலூனார் வால்வ்ஸ் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தீஸ் வால்வ்ஸ் ப்ரிவென்ட் தி பேக் ஃப்ளோ ஆஃப் தி பிளட் ஃப்ரம் ஆர்ட்ரிஸ் தட் ஹேவ் தி ஹார்ட்டில் இருக்கக்கூடிய பிளட்டு வெளியே பம்ப் பண்ணி பாடி டிஷ்யூஸ் கொடுக்கும்போது பேக் ஃப்ளோ ஆகாமல் தடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பேர் தான் செமிலூனார் வால்வு, அதாவது அயோட்டிக் வால்வுன்னு நீங்கள் குறிப்பிடலாம். அதுக்கடுத்து பல்மனரி செமிலூனார் வால்வ் லைஸ் இன் த ஓப்பனிங் வேர் தி பல்மனரி ட்ரங்க் லீவ்ஸ் தி ரைட் வென்ட்ரிக்கல்ஸ். அப்போது பிளட்டை வந்து ரைட் வென்ட்ரிக்கல்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு சர்க்குலேட்டர் பிளட் ஃப்ளோ பண்ணக்கூடிய ஒரு ஓப்பனிங் வால்வுக்கு தான் பல்மனரி வால்வு.
ஸோ the opening where the pulmonary trunk leaves the right ventricle. ரைட் வென்ட்ரிக்கிள்லேருந்து பிளட்டை வந்து ஆல் ஓவர் த பாடிக்கு கொடுக்கக்கூடிய இடம் வந்து பல்மனரி ட்ரங்க்லேருந்து தான் ரைட் வென்ட்ரிக்கலுக்கு ரைட் ஏட்ரியத்துலேருந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு பிளட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து ஆல் ஓவர் த பாடிக்கு அயோட்டிக் வால்வு மூலமாக போகுதுன்னு சொன்னேன். அப்போ அந்த பல்மனரி ட்ரங்க்லேருந்து பிளட்டை வந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு ரைட் ஏற்றியத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வெயினும் ப்ளஸ் வந்து ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து அயோட்டிக் வால்வ் வழியாக ஆல் ஓவர் த பாடிக்கு பிளட்டை ஃப்ளோ பண்ணக்கூடிய அந்த வால்வுக்கு பேர் அயோட்டிக் வால்வ். அந்த அயோட்டிக் வால்வ் அந்த பல்மனரி வால்வு தான் வந்து செமினூலர் வால்வ்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வெசல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ அந்த ஹார்ட்டில் இல்லை பிளட் வெசல்ஸ் ஆல் ஓவர் த பாடியில் என்னென்ன வெசல்ஸ் வந்து என்ன மாதிரி பிளட்டை கலெக்ட் பண்ணி என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்றதா வெசல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் சொல்கிறேன். இப்போ சுப்பீரியர் வீனக்கவா இன்ஃபீரியர் வீனக்கவா ஃபஸ்ட்டு வேணால் நம்ம ஆரம்பிச்சும் போது அதை தான் சொன்னேன். சுப்பீரியர் வீனக்கவா பிரிங் பிளட் ஃப்ரம் தி டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி சுப்பீரியர் டு தி ஹார்ட். ஹார்ட்டுக்கு மேல்புறமாக இருக்கக்கூடிய ஆர்கன் ரீஜன்ஸ்லேருந்து பிளட்டை வந்து ரிசீவ் பண்ணி கொண்டு வந்து அதாவது டீஆக்சினேட்டட் பிளட்டை ரிசீவ் பண்ணுது. எங்கே? ஃப்ரம் அந்த சுப்பீரியர் பார்ட் டு தி ஹார்ட்டுக்கு சுப்பீரியராக இருக்கக்கூடிய பாடி சர்ஃபேஸஸில். ஓகேவா? அங்கேருந்து பிளட்டை எடுத்துகிட்டு வர வேலை எதோட வேலை? சுப்பீரியர் வீனக்கவா. இன்ஃபீரியர் வீனக்கவா பிரிங் பிளட் ஃப்ரம் தி பாடி இன்ஃபீரியர் டு தி ஹார்ட்டுக்கு இன்ஃபீரியராக இருக்கக்கூடிய பாடி பார்ட்ஸ்லேருந்து பிளட்டை வந்து பிரிங் பண்ணின்னு வர்றதோட வேலை இன்ஃபீரியர் வீனக்கவா. கொரோனரி சல்கஸ் ட்ரைன்ஸ் பிளட் ஃப்ரம் மோஸ்ட் ஆஃப் த வெசல்ஸ் சப்ளைங் தி வால்ஸ் ஆஃப் தி ஹார்ட். கொரோனரி சல்கஸ்ன்றது ஸோ இப்போ எல்லா இடத்துக்கும் பிளட் சப்ளை பண்ணப்படுது. அதுபோல் நம்ம ஹார்ட்டுக்கும் வந்து பிளட் சப்ளை வேணும் இல்லையா? அப்போ தானே அதோட ஃபங்க்ஷன் கரெக்டாக செய்யும். அப்போ அந்த ஹார்ட்டுக்கு தேவையான பிளட் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு அந்த வெசல்ஸ்க்கு பேர் கொரோனரி சல்கஸ். அதாவது கொரோனரி ஆர்ட்ரி கொரோனரி வெயின்னு இருக்கும். கொரோனரி ஆர்ட்ரி வந்து ஆக்சினேட்டட் பிளட்டு, கொரோனரி வெயின் வந்து டீஆக்சினேட்டட் பிளட்டை வந்து எடுத்துகிட்டு போகக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பல்மனரி ட்ரங்க்குன்னு நம்ம சொல்லும்போது பல்மனரி ஆர்ட்ரி ஞாபகம் வரணும், பல்மனரி வெயின்ஸும் ஞாபகம் வரணும். ஆர்ட்ரினா 1, 2 வெயின்ஸ்னா 2. அப்போ பிளட் ஃப்ரம் ரைட் வென்ட்ரிகல்ஸ் பம்ப்ஸ் இன்டு தி லங்ஸ். அப்போது அதாவது லங்ஸுக்குள்ள இந்த ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து பிளட்டை வந்து பம்ப் பண்ணுது. புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அசெண்டிங் அயோட்டா. பிளட் ஃப்ரம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் பம்ப்ஸ் டு ஹோல் பாடி டிஷ்யூ. இப்போ அசெண்டிங் அயோட்டா என்ன பண்ணுது? லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து சொன்னேன் இல்லையா ஏற்கனவே, லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு பிளட்டு பல்மனரி வெயின்லேருந்து லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு வந்து திரும்பவும் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வந்துடுது. லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து அயோட்டிக் வால்வு மூலமாக அதாவது அசெண்டிங் அயோட்டா மூலமாக ஹோல் பாடி டிஷ்யூஸ்க்கும் பம்ப் பண்ணப்படுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொரோனரி ஆர்ட்ரிஸ் தி சப்ளை பிளட் டு ஹார்ட். கொரோனரி ஆர்ட்ரி என்ன பண்ணுது? பிளட்டை வந்து ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணுது. ஹார்ட்டுக்கு தேவையான லேயர்ஸ், அங்கே இருக்கிற மசில்ஸ், அங்கே இருக்கிற ஆர்கன்ஸ், அந்த ஹார்ட்ன்ற ஒரு ஆர்கனுக்கு பிளட் சப்ளையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்ட்ரிக்கு பேர் தான் கொரோனரி ஆர்ட்ரிஸ். ஆர்ச் ஆஃப் அயோட்டா சப்ளை பிளட் டு ஹோல் பாடி பார்ட்ஸ். எல்லா பாடி பார்ட்ஸ்க்கும் ஒரு பிளட்டை சப்ளை பண்ணக்கூடிய அந்த வெசலுக்கு பேர் ஆர்ச் ஆஃப் அயோட்டா. நெக்ஸ்ட் தொராசிக் அயோட்டா சப்ளை பிளட் டு தொராசிக் ஏரியா. தொராசிக் அயோட்டான்றது அது ஒரு வெசல் தான். அது வந்து தொராசிக் ஏரியாவுக்கு பிளட்டை சப்ளை பண்ணக்கூடியதாக இருக்குது. அப்டாமினல் அயோட்டான்றது சப்ளை பிளட் டு தி அப்டாமினல் ரீஜியன். ஸோ சர்க்குலேஷன் ஆஃப் பிளட் த்ரூ தி ஹார்ட் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொன்னேன். ஃபஸ்ட்லேருந்து நான் சொன்னது உங்களுக்கு புரியலன்னா திரும்பவும் நல்லா கவனிங்க. இந்த ஃப்ளோ சார்ட்டையும் இந்த பிக்சர் ஆர்ட்டையும் பாருங்கள். இந்த ஹார்ட்டை நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நான் சொன்ன எல்லா நோட்ஸையும் நீங்கள் எழுதிட்டு இந்த ஃப்ளோவை எழுதிங்கனாவே கண்டிப்பாக உங்களுக்கு 5 மார்க் வந்துடும். ஓகேவா? அப்போது ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் எழுதணும். 5 மார்க் கொஸ்டினில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஹார்ட்டை நீங்கள் நோட்டில் படம் வரையணும், இந்த நோட்ஸையும் எழுதணும். இப்போ சிம்பிளாக இந்த ஃப்ளோ ஆஃப் சார்ட்டை பார்த்துட்டிங்கன்னா இது ஃபுல்லாகவே முழுசாக உங்களுக்கு புரிஞ்சுன்னு அர்த்தம். சுப்பீரியர் வீனக்கவா இன்ஃபீரியர் வீனக்கவா இது 2 மூலமாக பிளட்டை கொண்டு வந்து எங்கே கொடுக்குது? ரைட் ஏட்ரியத்துக்கு கொடுக்குது. நான் சொன்னதே திருப்பி நீங்கள் சொல்லி பாருங்கள், ஈஸியாக வந்துடும். ட்ரைகப்ஸ்ட் வால்வு வழியாக ரைட் வென்ட்ரிக்கலுக்கு போகுது. அங்கேருந்து பல்மனரி வால்வு வழியாக பல்மனரி ஆர்ட்ரி மூலமாக லங்ஸுக்கு போகுது. புரிஞ்சுதா? லங்ஸுக்கு போன பிறகு
ஆக்சிஜனேட்டடான பிளட்டாக ஆகிட்டு லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் கொட்டுது. லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லிருந்து அயோட்டா மூலமாக ஆல் ஓவர் த பாடிக்கு சர்க்குலேட் ஆகுது. இதுதான் பிளட் சர்க்குலேஷன். இந்த ஃப்ளோவை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்து வர சப்ஜெக்ட் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போது இந்த ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சாம்பர்ஸ்லேயும் இந்த பிளட் வந்து பம்ப் பண்ணுது. ஒருத்தவங்க ரிசீவ் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க பம்ப் பண்ணி உள்ளே தள்ளுறாங்க. அப்படின்னா அந்தந்த இடத்துல என்னென்ன இம்பல்ஸ் அங்கே உருவாகுது, அப்போ கரெக்டாக எப்படி ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே, இந்த கிளாஸ் வந்து இந்த ஃப்ளோ சார்ட்டை நல்லா பார்த்துக்கிட்டிங்கனாவே இந்த கிளாஸ் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த பிக்சரை பாருங்கள், இந்த ஃப்ளோ எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். நீங்கள் ப்ளஸ் 2ல் படித்தது தான், திரும்பவும் படிக்கும்போது இன்னும் ஈஸியாக தான் இருக்கும். அதனால் கரெக்டாக கவனித்து படிங்க. இப்போ வீணக்கவா அப்படின்றது வெயின்ஸ் என்னது, டீஆக்சிஜனேட்டட் பிளட் எக்ஸெப்ட் பல்மனரி வெயின்ஸ். ஓகேவா, ஆக்சிஜனேட்டட் பிளட் ஆல் ஆர்ட்ரிஸ் எக்ஸெப்ட் பல்மனரி ஆர்ட்ரி. இப்போ பல்மனரி ஆர்ட்ரி மட்டும்தான் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை ரிசீவ் பண்ணிக்கும். ஓகேவா, புரிஞ்சுதா? தேங்க்யூ.